உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நல்லூர் சுங்கச்சாவடியில் மழை நீரானது குளம் போல தேங்கி உள்ளது. அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தற்போது தேசிய நெடுஞ்சாலையிலேயே இப்படி குளம் போல தண்ணீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு? வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது? உங்களுடைய விவரம். சென்னையில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் ஒன்று இந்த கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. சென்னை, செங்குன்றம், தச்சு, கும்மிடிப்பள்ளி, ஆரம்பக்கம் உள்ளிட்ட பகுதி வழியாக ஆந்திராவுக்கு செல்லும் சாலை இது. இந்த சாலை பராமரிப்பு பணிகளுக்காக மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. வங்கக்கடல் மையம் கொண்டுள்ள புயல் காரணமாக இன்று காலை முதல் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் கொட்டி வரும் கனமழையால் சுங்கச்சாவடியில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது. வாகனங்கள் செல்ல முடியாததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியாகியுள்ளனர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழை நீர் தேங்கி செல்ல வழி இல்லாமல் குளம் போல் காட்சியளித்து வருகிறது. 7 கவுண்டர்கள் உள்ள நிலையில் வாகனங்கள் செல்லும் 5 கவுண்டர்கள் முழுமையாக சுமார் 2 அடி உயரத்துக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த வழியில் வாகனங்கள் செல்வதில்லை. 7 கவுண்டர்கள் வழியாக வாகனங்கள் செல்வதற்கு பதிலாக 2 கவுண்டர்கள் வழியாக மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்று வருகிறது. வாகனங்கள் அனுமதிக்கப்படும் 2 கவுண்டர்களும் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்லும் வாகனங்களில் மழைநீர் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.